ஒரு அடுப்பின் மீது வைக்கப்பட்டிருக்கிற முழுமையாக மூடப்பட்ட ஒரு பிரஷர் குக்கரை கற்பனை செஞ்சு பாருங்களேன். ம். வெளியிலிருந்து பார்க்கும்போது அதுல எந்த அசைவும் இருக்காது. ரொம்ப அமைதியா எந்த சலனமும் இல்லாம இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த குக்கருக்குள்ள கொதிநிலை அதிகமாகிட்டே இருக்கும். அழுத்தம் ஒரு வெடிப்பு நிலையை நோக்கி தீவிரமா திரண்டுட்டே இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ரொம்ப சரியான உதாரணம் இது. இன்னைக்கு வியாழக்கிழமை மே 7ஆம் தேதி 2026. நம்ம பங்குச் சந்தையோட நிலைமையும் இப்போ சரியா இதே பிரஷர் குக்கர் நிலையில தான் இருக்கு. ஆமா. நிஃப்டி 50 குறியீடு இன்னைக்கு 24,326.65 அப்படிங்கிற நிலையில முடிஞ்சிருக்கு. நேற்றைய முடிவோட ஒப்பிட்டா இது வெறும் 4.30 புள்ளிகள் தான் குறைவு. அதாவது -0.02%. மேலோட்டமா பார்த்தா சந்தை இன்னைக்கு எங்குமே நகரல அப்படிங்கிற ஒரு பெரிய மாயையை இது உருவாக்குது. கரெக்ட். ஒரு தட்டையான சந்தை மாதிரி தம்பரியில தெரியுது. சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த அமைதியான மேற்பரப்புக்கு அடியில போய் பார்த்தா சந்தையோட பல்வேறு துறைகளுக்கிடையே நடக்கிற கடுமையான மூலதன சுழற்சி, அதாவது செக்டார் ரொட்டேஷன், அப்புறம் பெரிய நிறுவனங்களோட ரகசியமான நகர்வுகள், ஆப்ஷன் ட்ரேடர்களோட வியூகங்கள்னு பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. நிச்சயமா. அந்த ஒற்றை எண்ணை மட்டும் பார்த்துட்டு மார்க்கெட்ல சுவாரஸ்யம் இல்லைன்னு நினைச்சா ஒரு பெரிய ஆட்டத்தை நாம தவற விட்டுருக்கோம் தான் அர்த்தம். அதான், இன்னைக்கு பங்குகளோட தரவுகள், அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஓய் சார்ட் நிலவரங்களை ஆழமா பகுப்பாய்வு செஞ்சு நாளைக்கு சந்தை எந்த திசையில அந்த அழுத்தத்தை வெளிப்படுத்த போகுது அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே புரிஞ்சுக்க உதவுறது தான் இந்த விரிவான பகுப்பாய்வோட முக்கிய நோக்கம். ம். சந்தை ஏன் எங்கும் நகரலன்னு தெரிஞ்சுக்க நாம அந்த 50 தனிப்பட்ட பங்குகளுக்குள்ள ஊடுருவி பார்க்கணும். ஆமா, உள்ள போய் பார்த்தா அது ஒரு விசித்திரமான கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் ஆட்டோமொபைல் துறை சந்தையை தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி மேல இழுக்க முயற்சி பண்ணுச்சு. எக்ஸாக்ட்லி. தரவுகளை பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எம்என்எம் பங்கு 65.20 புள்ளிகள் உயர்ந்து 3366 அப்படிங்கிற நிலையில முடிஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 1.98% ஏற்றம். வாவ், நல்ல ஏற்றம்தான். அது மட்டுமில்ல, பஜாஜ் ஆட்டோ பங்கு இன்னும் ஒரு படி மேல போய் 2.63% உயர்ந்து 10,590 அப்படிங்கிற பெரிய இலக்க தொட்டிருக்கு. ஓ, ஆட்டோ செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஆமா, இது கூட எந்த தொடர்பும் இல்லாத HDFC லைஃப் பங்கும் எதிர்பார்க்காத விதமா 3.57% அப்படிங்கிற மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிருக்கு. இந்த பங்குகள் எல்லாம் நிஃப்டியை மேல கொண்டு போக துடிச்சுது. ஆனா குறியீடு நகரலையே ஏன்? இந்த இழுபறியில இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சு? அங்கதான் ட்விஸ்ட். இன்னொரு பக்கம் கடுமையான விற்பனை அழுத்தம் இருந்துச்சு. முதலீட்டாளர்கள் ஒரு பக்கம் ஆட்டோமொபைல் பங்குகளை வாங்கி குவிக்கும் போதே ஐடி மற்றும் FMCG துறைகள்ல இருந்து தங்களோட முதலீடுகளை ரொம்ப வேகமா வெளியில எடுத்திருக்காங்க. ஓ, அதனாலதான் அந்த சரிவு வந்ததா? ஆமாம். மக்களோட அன்றாட நுகர்வு பொருட்களை தயாரிக்கிற ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பங்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1.90% குறைஞ்சிருக்கு. அதே போல ஐடி துறையோட ஜாம்பவான் TCS 1.33%, டைட்டன் 1.16% சரிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. பொதுவா FMCG மாதிரியான நுகர்வோர் பொருட்கள் டிஃபென்சிவ் பங்குகள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, கரெக்ட். சந்தை சரியும் நேரங்கள்ல முதலீட்டாளர்கள் பாதுகாப்பிற்காக இந்த துறையை நோக்கி தான் ஓடுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்டோமொபைல் மாதிரியான ரிஸ்க் அதிகமான துறையில முதலீடு செஞ்சுட்டு டிஃபென்சிவ் பங்குகளையும் ஐடி பங்குகளையும் வித்திருக்காங்கன்னா இதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் என்ன? அவங்க ஐடி துறையோட எதிர்கால வேல்யூவேஷன் பத்தி பயப்படுறாங்களா, இல்ல இது வெறும் ப்ராஃபிட் புக்கிங் தானா? இது மிகச்சிறந்த கேள்வி. இத நாம கொஞ்சம் நுட்பமா பார்க்கணும். சந்தை புதிய உச்சங்களை தொடும்போது இன்வெஸ்டர்ஸ் எப்போதுமே வேல்யூ எங்க இருக்குன்னு தேடத் தொடங்குவாங்க. ஓ, அண்டர் வேல்யூட் ஆக்கிற செக்டாரை தேடுவாங்களா? எக்ஸாக்ட்லி. ஐடி மற்றும் FMCG பங்குகள் கடந்த சில வாரங்களாவே ஒரு குறிப்பிட்ட உச்சத்தை எட்டி இருக்கலாம். அதனால அங்க ஒரு ஓவர்பாட் நிலை உருவாகி இருக்கலாம். அதனால ஸ்மார்ட் மணி அங்கிருந்து லாபத்தை எடுத்துட்டு அடுத்த கட்ட வளர்ச்சி எங்க இருக்குன்னு தேடுது. இப்ப புரியுது. வாகன விற்பனை தரம்தர மேம்பட்டு வர்றதாலையும் நுகர்வோர் தேவை அதிகமா இருக்கிறதாலையும் அவங்க ஆட்டோமொபைல் துறையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். இப்போ இங்க என்ன ஆச்சுன்னா ஆட்டோமொபைல் துறை கொடுக்கற அந்த பாசிட்டிவ் உந்து விசைய ஐடி மற்றும் FMCG துறைகளோட நெகட்டிவ் விசை முழுமையா கேன்சல் பண்ணிடுச்சு. ஓஹோ, சோ பிளஸும் மைனஸும் சேர்ந்து 0 ஆயிடுச்சு. அதான் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவிலிபிரியம் உருவாகி நிஃப்டி நகரவே இல்ல. சரியா சொன்னீங்க. ஆனா இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் இந்த கயிறு இழுக்கும் போட்டியில கலந்துக்காம எந்த பக்கமும் சாயாம ரொம்ப அமைதியா இருந்த சில பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு நாளோட மிகப்பெரிய புதிர். நீங்க சொல்லும்போதே எனக்கு புரியுது.
நீங்க சந்தையோட அதிக வெயிட்டேஜ் கொண்ட வங்கித்துறையையும் ரிலையன்ஸையும் தான் சொல்றீங்க, சரியா? ஆமா, நிச்சயமா. HDFC பேங்க், ICICI பேங்க், SBI மற்றும் ரிலையன்ஸ் இந்த 4 தூண்கள் தான் நிஃப்டியோட திசையை தீர்மானிக்கிறது. இன்னைக்கு HDFC பேங்க் -0.13%, ICICI பேங்க் -0.04%, SBI -0.28% தான் மாறியிருக்கு. ம். இது எல்லாமே கிட்டத்தட்ட எந்த மாற்றமும் இல்லாம தான் முடிஞ்சிருக்கு. ஆனா நீங்க இத ஒரு புதிருன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? மார்க்கெட்ல ஒரு சுவாரஸ்யமும் இல்லாதப்போ இந்த பங்குகளும் அமைதியா இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? ஆச்சரியம் விலையில இல்ல. அந்த விலைக்கு பின்னாடி நடந்த பிரம்மாண்டமான பரிமாற்றங்கள்ல இருக்கு. நீங்க HDFC பேங்கோட இன்றைய வால்யூமை கவனிச்சிங்களா? இல்லையே, எவ்வளவு நடந்திருக்கு? இன்னைக்கு ஒரே நாள்ல சுமார் 4,61,00,000 பங்குகள் வர்த்தகமாகிருக்கு. இதோட மொத்த மதிப்பு சுமார் 3,700 கோடி ரூபாய்களுக்கும் மேல. வாவ், 4,5 கோடி பங்குகளா? இது ரொம்ப பெரிய நம்பர் ஆச்சே. ஆமா. அதே போல ரிலையன்ஸ் பங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி பங்குகள் கைமாறி இருக்கு. இதோட மதிப்பு சுமார் 2,800 கோடி ரூபாய்கள். ஓ மை காட், இவ்வளவு பிரம்மாண்டமான கோடிக்கணக்கான ரூபாய்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு. ஆனா பங்குகளோட விலை 1% கூட நகரல. இது எப்படி சாத்தியம்? அதான் இங்க விஷயமே. பொறுங்க, நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய சதி நடக்கிற மாதிரி தோணுது. சந்தையில அதிக வால்யூம் நடக்குது, ஆனா விலை நகரலனா அங்க வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான சமநிலை இருக்குன்னு தான் அர்த்தம். ம். ஒருவேளை இது சாதாரணமா நடக்கிற இன்ட்ராடே ட்ரேடிங் வால்யூமாகவோ இல்ல அல்கோ ட்ரேடிங் உருவாக்குற சத்தமாகவும் இருக்கக்கூடாதா? இதை போய் நாம ஏன் பெரிய நிறுவனங்களோட ரகசிய நடுவருன்னு சந்தேகப்படணும்? உங்க சந்தேகம் நியாயமானதுதான். ஆனா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அல்லது சாதாரண இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இவ்ளோ பெரிய தொகையை ஒரு குறிப்பிட்ட குறுகிய விலைக்குள்ள, அதாவது ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியாது. ஓ, நீங்க FII மற்றும் DIIகளை சொல்றீங்களா? ஆமா. பெரிய வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் பல 100 கோடிகளுக்கு பங்குகளை வாங்க அல்லது விற்க நினைக்கும்போது அவங்க நேரடியாக மார்க்கெட் ஆர்டர் போட மாட்டாங்க. அப்படி மார்க்கெட் ஆர்டர் போட்டா விலை ஒரே அடியா ராக்கெட் மாதிரி ஏறிடும், இல்லைன்னா அதல பாதாளத்துக்கு விழுந்துடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதனால அவங்க ஐஸ்பர்க் ஆர்டர்களை பயன்படுத்துவாங்க. அதாவது தங்களுக்கு தேவையான பெரிய அளவிலான பங்குகளை சிறு சிறு பகுதிகளா பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட விலைக்குள்ளேயே பொறுமையா வாங்குவாங்க அல்லது விற்பாங்க. ஓஹோ. இதுதான் சந்தையில அக்யூமுலேஷன், அதாவது சிறுக சிறுக சேர்த்தல் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன், ரகசியமா விற்று தீர்த்தல்னு சொல்வாங்க. இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது திரைக்கு பின்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய நிறுவனம், இல்லனா சில நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடிகளுக்கு HDFC பேங்க் மற்றும் ரிலையன்ஸ் பங்குகளை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வச்சு கைமாத்திட்டு இருக்காங்க. ஆமா. விலையில பெரிய மாற்றம் தெரியாம இருக்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டே தங்களோட பொசிஷன்களை பில்ட் பண்றாங்க. நீங்க முதல்ல சொன்ன அந்த பிரஷர் குக்கர் உதாரணத்தோட உண்மையான அர்த்தம் இப்போதான் எனக்கு விளங்குது. ஆமா, அதான் உண்மையான பிரஷர் குக்கர். விலை மாறல அப்படின்னாலும் அங்க மிகப்பெரிய அளவுல பொட்டென்ஷியல் எனர்ஜி சேகரிக்கப்படுது. ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம எவ்வளவு தூரம் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கோமோ அவ்வளவு தூரம் அதுல சக்தி சேகரிக்கப்படும் இல்லையா? கரெக்ட். அந்த அழுத்தம் எப்போ விடுவிக்கப்படுதோ அப்போ அந்த பங்குகளோட விலை மிக கடுமையா ஒரு திசையில வெடிச்சு சிதறும். அது நிஃப்டியோட ஒட்டுமொத்த திசையையும் மாத்திரும். மிக சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் அந்த மெக்கானிசம். இப்போ நாம பார்த்த இந்த செக்டர் ரொட்டேஷன் மற்றும் பங்குகளோட இந்த ஸ்ப்ரிங் மாதிரியான இறுக்கமான நிலை, இத ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். சரி, சொல்லுங்க. சந்தையோட பெரிய முதலீட்டாளர்கள் மற்றும் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நாளைய சந்தைய எப்படி முன்கூட்டியே கணிக்கிறாங்க, அவங்க பணத்தை எங்க பணயம் வச்சிருக்காங்க, இத அறிய நாம OI, அதாவது ஓபன் இன்ட்ரெஸ்ட் தரவுகளை பார்க்கணும். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நாம இந்த விரிவான பகுப்பாய்வை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஆப்ஷன் மார்க்கெட்டோட அடிப்படைகள் நல்லாவே தெரியும். அதனால நாம நேரடியாவே வியூகளுக்குள்ள போவோம். நாளைய எக்ஸ்பைரிக்கான நிஃப்டி OI தரவுகளை பார்க்கும்போது 24,500 அப்படிங்கிற நிலையில மிகப்பெரிய அளவுல கால் OI குவிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆமா, அந்த சார்ட்ல இருக்கிற பெரிய சிவப்பு நிற பார் அதுதான். எக்ஸாக்ட்லி. இது ஒரு இரும்பு சுவர் மாதிரி சந்தை மேல செல்வதற்கான மிகப்பெரிய தடையாக ஒரு ரெசிஸ்டன்ஸா நிக்குது. இதுக்கு முன்னாடி 24,400லயும் கணிசமான கால் ஆப்ஷன் சேர்த்திருக்காங்க. அதே நேரத்துல கீழே பார்த்தா 24,000 அப்படிங்கிற நிலையில புட் OI ரொம்ப வலுவா நிலை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 24,200 மற்றும் 24,100லயும் புட் ஆப்ஷன் அதிகரிச்சிருக்கு. ஆமா,
இது சந்தை கீழே விழாம காக்கும் ஒரு வலுவான தளமாக, அதாவது ஃப்ளோரா செயல்படுது. இந்த 2 எல்லைகளும் நமக்கு தெளிவா புரியுது. ட்ரேடர்ஸ் சந்தை இந்த 500 புள்ளிகள் கொண்ட பெட்டிக்குள்ள தான் இருக்கும்னு நம்புறாங்க. ஆனா இதுல நாம விவாதிக்க வேண்டியது இந்த எல்லைகளை பற்றி அல்ல. ஓ சரி, பின் எதை பற்றி விவாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் 24,300 அப்படிங்கிற மையப்புள்ளிய, அதாவது அட் தி மணி ஸ்ட்ரைக்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கேன். சந்தை இப்போ 24,326ல இருக்கு. கரெக்ட். இந்த 24,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்ல தான் கால் ஓஐ மற்றும் புட் ஓஐன்னு இரண்டுமே கிட்டத்தட்ட சரிசமமான அளவுல மிக கடுமையா போட்டியிடுது. ஒரு பக்கம் சந்தையை மேல போக விட மாட்டேன்னு கால் விற்பனையாளர்களும், மறுபக்கம் சந்தையை கீழே விழ விட மாட்டேன்னு புட் விற்பனையாளர்களும் முட்டி மோதுறாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான இடம்தான். ஆனா எனக்கு ஒரு கேள்வி. 24,500 அல்லது 24,000 மாதிரியான தூரமான அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக்குகள்ல பாதுகாப்பா விளையாடாம ஏன் இந்த ட்ரேடர்ஸ் துணிஞ்சு 24,300 அப்படிங்கிற மிக ஆபத்தான மையப்புள்ளியில இவ்வளவு பெரிய அளவுல தங்களோட பொசிஷன்களை உருவாக்கியிருக்கானோ? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ட்ரேடர்ஸோட உளவியல் புரியும். அவங்க ஒரு ஸ்ட்ராடல் அல்லது ஸ்ட்ராங்கிள் வியூகத்தை கையாள்றாங்க. ஓஹோ. நாம முன்னாடியே பேசின அந்த பங்குகளோட இறுக்கமான நிலைய இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸும் உணர்ந்திருக்காங்க. பெரிய நிறுவனங்கள் HDFC பேங்க் மற்றும் ரிலையன்ஸ் மாதிரியான பங்குகளை ஒரு சிறிய எல்லைக்குள்ள நிறுத்தி வச்சிருக்கிறத இவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது மார்க்கெட் நகரலன்னா இவங்களுக்கு லாபம், அதானே? எக்ஸாக்ட்லி. சந்தை எங்கும் நகராம ஒரே இடத்துல தேங்கி நின்னா ஆப்ஷன் பிரீமியம்கள் காலப்போக்குல தேய்மானம் அடையும். இதத்தான் டைம் டீகே அல்லது தீட்டா டீகேன்னு சொல்லுவோம். அந்த பிரீமியம் தேய்மானத்தை லாபமா மாத்துறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். சந்தை இந்த 24,300 அப்படிங்கிற புள்ளிய சுற்றியே சுழன்றுட்டு இருந்தா 2 பக்கமும் விற்றவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கணக்கு. ஆனா அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அந்த ஸ்பிரிங் நாளைக்கே விடுபடலாம் இல்லையா? நிச்சயமா. 24,300ல ஆப்ஷன்களை வித்துட்டு சந்தை நகரவே நகராது நம்பி காத்துட்டு இருக்கிறது ஒரு எரியும் வெடிமருந்து கிடங்கு மேல உட்கார்ந்துகிட்டு குளிர்காயறதுக்கு சமம். ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஒருவேளை நாளைக்கு நாம எதிர்பார்க்காத ஒரு திசையில சந்தை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த மையப்புள்ளியில் இருக்கிற ட்ரேடர்ஸ் மாபெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். அவங்களோட அந்த பயம் சந்தையோட நகர்வை இன்னும் பல மடங்கு தீவிரமாக்கிடுமே. அதனாலதான் இந்த 24,300 அப்படிங்கிற புள்ளி நாளைக்கு ஒரு மிக முக்கியமான போர்க்களமா இருக்க போகுது. சந்தை எந்த திசையில அந்த புள்ளிய விட்டு விலகி நிலைத்திருக்கோ அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ஆட்டத்தை காண போறோம். இந்த ட்ரேடர்ஸ் எடுக்கிற ரிஸ்க் சந்தையில எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையே காட்டுது. சரி, எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பங்குகளோட செயல்பாடுகளையும் பெரிய நிறுவனங்களோட ரகசிய வால்யூர் நகர்வுகளையும் ஆப்ஷன் ட்ரேடர்களோட இந்த ஆபத்தான பிரீமியம் தேய்மான வியூகத்தையும் ஒன்றிணைத்து இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க நாளைக்காக உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும்? நாளைக்கு காலையில சந்தை திறக்கும் போது எந்த விஷயங்களை நீங்க முதல் வேலையா உன்னிப்பா கவனிக்கணும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நாளைக்கு காலை 9:15க்கு சந்தை திறக்கும்போது நீங்க 3 முக்கிய சிக்னல்களை கண்காணிக்கணும். ஓகே, அந்த 3 சிக்னல்ஸ் என்னென்ன? முதலாவதா, இன்னைக்கு சந்தையை தாங்கி பிடித்த ஆட்டோமொபைல் துறையோட வேகம், அதாவது மொமெண்டம். M&M மற்றும் பஜாஜ் ஆட்டோ மாதிரியான பங்குகள் தங்களோட ஏற்றத்தை தொடர்ந்து தக்க வைக்குதான்னு பாருங்க. சரி. இரண்டாவதா, இன்னைக்கு முதலீட்டை இழந்த IT மற்றும் FMCG துறைகள்ல கீழ்நிலையிலிருந்து வாங்கும் ஆர்வம், அதாவது வேல்யூ பையிங் அட் லோயர் லெவல்ஸ், அது திரும்ப வருதா அப்படிங்கறத கவனிங்க. ஓ, இந்த 2 செக்டாரும் சேர்ந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஆமா, இந்த 2 செக்டார்களும் கைகோர்த்து ஒரே திசையில, அதாவது பாசிட்டிவ் திசையில நகர்ந்தா அது நிஃப்டிய மிக எளிதா 24,300 அப்படிங்கிற மையப்புள்ளிய உடைச்சுக்கிட்டு மேல போக வைக்கும். அப்படி நடந்தா அந்த 24,300ல கால் ஆப்ஷன் விற்றவர்கள் எல்லாரும் பயந்து போய் வெளில வர தொடங்குவாங்க. அது சந்தையை நேராக 24,500 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் கோட்டையை நோக்கி பயணிக்க செய்யும். நிச்சயமா. ஒருவேளை தலைகீழா நடந்தா, அதாவது இன்னைக்கு சந்தையை தாங்கி பிடித்த ஆட்டோமொபைல் துறையும் நாளைக்கு லாப பதிவால் சறுக்க தொடங்கி IT துறையும் தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சா என்ன ஆகும்? அப்படி ஒரு ஒருங்கிணைந்த வீழ்ச்சி நடந்தா 24,300ல உள்ள கால் விற்பனையாளர்களோட கையோங்கிடும். சந்தை மீண்டும் 24,200 நோக்கி சரியத் தொடங்கும். அங்க இருக்கிற புட் விற்பனையாளர்கள் மார்க்கெட்டை காப்பாற்ற முயல்வாங்க. ஆனா அந்த ஆதரவு நிலை உடைஞ்சா சந்தை எந்த தடையும் இல்லாம 24,000 அப்படிங்கிற அந்த அடித்தளத்தை நோக்கி ரொம்ப வேகமா விழத் தொடங்கும்.
இது எல்லாவற்றையும் விட மூன்றாவதா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு அதிமுக்கியமான காரணி இருக்கு. அந்த அமைதியான ஜாம்பவான்கள் HDFC பேங்க், ICICI பேங்க் மற்றும் ரிலையன்ஸ். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகள் வால்யூம் நடந்தும் எந்த பக்கமும் நகராம ஸ்ப்ரிங் மாதிரி சுருண்டு கிடக்கிற இந்த பெரிய பங்குகள் நாளைக்கு முடிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு திசையில 1 அல்லது 2% நகர்ந்தா போதும். அது ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் மற்றும் IT துறைகளை உருவாக்குற தாக்கத்தை விட ரொம்ப பெரியதா இருக்கும். இந்த ஜாம்பாவான்கள் எந்த திசையில பிரேக் அவுட் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான் நாளைய சந்தையோட உண்மையான திசையை தீர்மானிக்க போகுது. இது மிகச் சிறந்ததொரு பகுப்பாய்வு. இந்த தரவுகள்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். சந்தை இன்னைக்கு எங்கும் நகரல, அது ரொம்ப போர் அடிக்குது, நாளைக்கு இப்படிதான் அமைதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான மனநிலைக்குள்ள நீங்க சிக்கிக்க கூடாது. கரெக்ட். அந்த கம்ப்ளேசன்சி ரொம்ப ஆபத்து. சந்தையில நிலவர இந்த அமைதி ஒரு திசையற்ற மந்த நிலை கிடையாது. இது ஒரு ஒருங்கிணைந்த திட்டமிடப்பட்ட அழுத்தம். இந்த அழுத்தம் ஒரு கட்டத்துல வெடிக்கும்போது நடக்கிற அந்த பாய்ச்சல் மிக மூர்க்கமானதா இருக்கும். அந்த வேகமான நகர்வை எதிர்கொள்ள உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் திட்டங்களுடன் நீங்க தயாரா இருக்கணும். 100க்கு 100 உண்மை. தரவுகள் எப்போதுமே ஒரு கதையை சொல்ல முயற்சி பண்ணும். நாம் அந்த தரவுகளை மேலோட்டமா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் ஆராயும் போதுதான் நிஜமான சந்தையோட போக்கு பிடிபடும். அருமை. நாம இந்த விரிவான பகுப்பாய்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நாளோட நிகழ்வுகளை சுருக்கமா பார்த்தோமானா, மேற்பரப்புல எந்த அலைகளும் இல்லாத தட்டையான கடலா சந்தை தோணுச்சு. ஆமா. ஆனா அந்த ஆழமான நீரோட்டங்களுக்குள்ள ஆட்டோ துறைக்கும் IT துறைக்கும் இடையிலான கடுமையான மூலதன சுழற்சி போர் ஒருபுறம் நடந்திருக்கு. ரிலையன்ஸ் மற்றும் வங்கிகள்ல பெரிய நிறுவனங்கள் பதுங்கியிருந்து செய்யற வேல்யூம் விளையாட்டு மறுபுறம் நடந்திருக்கு. ஆப்ஷன் சந்தையில 24,300ல நடக்கிற உயிர் பிழைப்பதற்கான போராட்டம்னு பல சுவாரஸ்யமான உளவியல் மோதல்கள் நிரம்பிய நாளாகவே இன்னைக்கு இருந்திருக்கு. ஆமா. சந்தை எப்போதும் பல பரிமாணங்களை கொண்டது அப்படிங்கறத இன்றைய தரவுகள் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கு. இறுதியாக இந்த உரையாடலை முடிக்கும் முன் நீங்க சிந்திக்க ஒரு சுவாரஸ்யமான, சற்று ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தரவுகள்ல பார்த்தோம் இல்லையா, 24,500 அப்படிங்கிற நிலையில மிகப்பெரிய சுவர் இருக்குன்னு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அது. அங்க உள்ள ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் சந்தை எந்த காரணத்து கொண்டும் நாளைக்கு 24,500 தாண்டவே தாண்டாதுன்னு அதீத நம்பிக்கையோட தங்களை மிகவும் பாதுகாப்பா நினைச்சுக்கிட்டு கால் ஆப்ஷன்களை வித்துட்டு நிம்மதியா தூங்க போயிருக்காங்க. அவங்க அந்த பிரீமியம் தொகையே தங்கள் பாக்கெட்ல முழுமையா போட்டுக்கலான்னு கணக்கு போடுறாங்க. ஆமா, அது அவங்களோட எதிர்பார்ப்பு. ஆனா இத ஒரு மாற்றுச் சிந்தனையோட அணுகி பாருங்க. இன்னைக்கு இரவு அமெரிக்க சந்தையில எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஏற்றம் நடந்தாலோ, அல்லது நாளை காலை ஆசிய சந்தைகள் மிகவும் பாசிட்டிவான சிக்னல்களை கொடுத்தாலோ என்ன நடக்கும்? ஓ, நாளை காலை நமது சந்தை எதிர்பாராத விதமா ஒரு மிகப்பெரிய ஏற்றத்துடன், அதாவது கேப் அப் ஆனி 24,400 அல்லது அதற்கும் மேலே திறந்தால் என்ன ஆகும்? 24,500ல பாதுகாப்பா இருக்கிறதா நினைச்ச அந்த பெரும் முதலைகள் எல்லாரும் ஒரே நொடியில தங்களோட பொசிஷன்கள் நஷ்டமடைகிறத பார்த்து பதற்றமடைவாங்க. கண்டிப்பா பேனிக் ஆவாங்க. அந்த பதற்றத்துல தாங்கள் விற்ற கால் ஆப்ஷன்களை அவசர அவசரமா திரும்ப வாங்க தொடங்குவாங்க. இததான் ஷார்ட் கவரிங்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்ல இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்துல அந்த பதற்றத்தோட பங்குகளை வாங்க தொடங்கினா அது சந்தையோட இயல்பான ஏற்றத்தை இன்னும் பல மடங்கு உந்தி தள்ளும். நிச்சயமா. ஒரு சிறிய பொறி எப்படி ஒரு காய்ந்த காட்டை தீக்கிரையாக்குமோ, அதே போல அந்த ஷார்ட் கவரிங் ரேலி இந்த அமைதியான சந்தைய ஒரு சுனாமியா மாத்தி அந்த 24,500 அப்படிங்கிற இரும்பு சுவரை மிக எளிதா உடைச்செடிய கூடும் இல்லையா? ஆமா. இவ்ளோ பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கே, சந்தை கீழே தான் போகும்னு குருட்டுத்தனமா நம்புறவங்களுக்கு இந்த ஷார்ட் கவரிங் மெக்கானிசம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கலாம். நாளை காலை 9:15க்கு சந்தையோட மணி ஒலிக்கும்போது அமைதியான இந்த மேற்பரப்பு கடையில் இருக்கிற இந்த எரிமலை எந்த திசையில வெடிக்க காத்திருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ரொம்ப சரியான பாயிண்ட். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்து இந்த ஆழமான சந்தை பகுப்பாய்வை கேட்டதற்கு மிக்க நன்றி. சந்தையோட எண்களுக்கு பின்னால் இருக்கும் அறிவியலையும் உளவியலையும் தொடர்ந்து இதுபோல பகுப்பாய்வு செய்ய உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான்
பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.